Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறால் கோடிக்கணக்கான மக்கள் துயரமடைந்துள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்தார். திரு அமிர்தம் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞருடைய சகோதரியுடைய மகன், அதாவது என்னுடைய அத்தை மகன் அமிர்தம் அவர்கள். அதேபோல் இன்னொரு சகோதரி, தலைவர் இன்னொருடைய சகோதரியுடைய மகன்கள் தான் முரசொலி மாறன், முரசொலி செல்வம். ஆக இந்த மூன்று பேரும் தான், அது நானாக இருந்தாலும் சரி, அழகிரி அவர்களாக இருந்தாலும் சரி, முத்து அவர்களாக இருந்தாலும் சரி, தம்பி தமிழரசு அவர்களாக இருந்தாலும் சரி, செல்வியாக இருந்தாலும் எங்களை எல்லாம் அவர்கள்தான் வளர்த்தார்கள். பெற்றவர்கள் தலைவர் கலைஞராக இருந்தாலும் தயாரம்மையாக இருந்தாலும் வளர்த்தவர்கள் இந்த மூன்று பேரும் தான். இந்த மூன்று பேரும் தான் நாங்கள் என்ன படிக்கிறோம், எந்த கல்லூரிக்கு செல்கிறோம், எந்த பள்ளிக்கு செல்கிறோம், என்ன தொழில் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு அறிவுரைகளை ஆலோசனை வழங்கியவர்கள். நான் முரசொலி மாணவர்களை பொறுத்தவரையில் பட்டும் விடாமல் இருப்பார். முரசொலி செல்வங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சாந்தமாக, எதை பற்றியும் கவலைப்படாமல், ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதை உடனடியாக நிவர்த்தி செய்து விடுவார். அவ்வளவு சாதகமாக எங்களுக்கெல்லாம் இருப்பார். ஆனால் அமிர்தம் அப்படி இருக்க முடியாது. ரொம்ப கண்டிப்பானவர். இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால், என்னை அடித்திருக்கிறார், இந்த கன்னத்தில் என்னை அடித்திருக்கிறார். நான் பல முறை அதை எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு கண்டிப்பானவர், அடித்து வளர்த்தவர் அமிர்தம் அவர்கள். ஆக அப்படிப்பட்டவுடைய பேத்திக்கு நடைபெறக்கூடிய இந்த மனவிழாவிலே கலந்து கொள்கிற நேரத்தில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே சகோதரர் ராஜா அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார். இன்றைக்கு நாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அவர் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். நான் அதிகமாக அந்த பிரச்சனைக்கு போக விரும்பல, அரசியலாக்க விரும்பல. இது ஒரு குடும்ப விழாவாக இருக்கிற காரணத்தால் நான் அதிகம் அரசியலுக்கு செல்லலை. ஆனால் ஒன்றை எண்ணி பாருங்கள், இன்றைக்கு அமிர்தனுடைய மகளாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் ரெண்டு பேரும் டாக்டர்கள். அதே இன்றைக்கு பேத்தி இலக்கியாவுக்கு திருமணம், அவரும் டாக்டர். அவர் மணமகனாக கரம் பிடித்திருக்கக்கூடியவர் கிரிதரா, அவரும் டாக்டர். ஆகவே ஒரு டாக்டர் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம் இது. டாக்டர்கள் சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்கணும், இது போன்ற படித்தவர்கள், பட்டதாரிகள் ஏதாவது அகத்தி புத்தாமாக தான் ஒரு குடும்பத்தில் இருப்பார்கள். ஒரு காலத்தில் ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னால் பார்த்தால் அத்திப்புத்த மாதிரி தான் ஒரு டாக்டரோ ஒரு பட்டதாரியாக இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஊருக்கு ஊர், கிராமத்திற்கு கிராமம், வீட்டுக்கு வீடு பட்டதாரிகள் டாக்டர் இருக்கிறான்னு சொன்னால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்துடைய வழித்துணராக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு அந்த குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நிலை வருவதற்கு காரணமாக இருந்ததை யார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால்தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த மனவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான வகையில் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு இலக்கியாவாக இருந்தாலும் டாக்டர் கிரிதராவாக இருந்தாலும் நான் அதிகமாக அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். எப்படி கலைஞர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பேத்திகளுக்கும் தமிழ் பெயர்களை சூட்டி இருக்கிறார்களோ, அதே போல நம்முடைய அமிர்தனுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய மனவிழாவை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமக்களை நான் அன்போடு கேட்க விரும்புவது, அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று அன்போடு கேட்டு, வாழ்க மணமக்கள்,